இப்போ என்னுடைய அப்பா இருக்கிறாங்க, என்னுடைய அப்பாவுக்கு அப்பா இருக்கிறாங்க, அப்பாவுக்கு அப்பா இப்படியே நம்ம போனோம் அப்படின்னா யாரு நம்மளுக்கு முன்னோர்கள்? நம்ம எதிலிருந்து வந்தோம்? மண், செடி, கொடி, பறவைகள், விலங்குகள் இருந்து தான் நம்ம உயிரினங்களா அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு வந்தோம். அப்போ நம்மளுடைய உண்மையான பித்ருக்கர்கள் யாரு? இந்த இயற்கை தான். அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு தான். அவங்க தான் முன்னாடி தோன்றுனாங்க. அப்போ யார் இந்த பஞ்சபூதங்களை மறக்கிறாங்களோ அவங்களுக்கு பித்ருதோஷம் வந்துடும். அப்போ பஞ்சபூதங்களை மறக்கக்கூடாது எப்பயுமே. நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் ஒரு மனிதன் எப்போ மறந்து செயல்படுறானோ அவங்களுக்கு பித்ருதோஷம் உண்டு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்பா நம்ம தாத்தாவை நினைக்கிறது தான் அப்படின்றது ஒரு கான்செப்டில் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு நம்ம அந்த தோஷத்துக்கு பரிகாரம்லாம் சொல்கிறோம். கான்செப்ட் அப்படி கிடையாது. நம்மளுடைய பித்ரு அப்படின்றது நம்மளுடைய இயற்கையின் தத்துவம் தான் நம்மளுடைய பித்ருக்காரர்கள். அதாவது அதை தான் பஞ்சபூதங்களும் நவகிரகங்கள் தான் நம்மளுக்கு முன்னோடி. அப்போ அவர்களை நம்ம நினைக்கும் போது அவங்க தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குறாங்க. நம்ம உயிரோட வாழ்கிறதுக்கு இந்த காற்று எப்படி கொடுக்குறாங்க நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு, இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? இயற்கை தானே கொடுக்குது. அப்போ நம்மளுடைய பித்ருக்காரர்கள் யார் அப்படின்னா இந்த பிரபஞ்சமும் பஞ்சபூதங்கள் தான். நம்மளுடைய தாத்தாவுக்கு தாத்தாவோ கிடையாது. அது ஒரு உடல். அவங்க அந்த பிறப்பு எடுக்கிறாங்க, திரும்ப மறைஞ்சிடுறாங்க. அப்போ இயற்கை எப்பயுமே பிறப்பதும் கிடையாது, உருவாகிறதும் கிடையாது. சரிங்களா? அப்போ அது இயற்கையாகவே தானாக இருக்குது. அப்போ இந்த இயற்கையை யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பித்ருதோஷம் கிடையாது.